10 மாநிலங்களில் 96 தொகுதிகளுக்கான 4ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் ஓய்ந்தது. 4ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் ஓய்ந்தது. ஒடிசா, ஜார்க்கண்டில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்த நிலையில் 4ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் ஓய்ந்தது. ஆந்திர மாநிலத்தில் ராகுல் காந்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மகாராஷ்டிரா மற்றும் தெலங்கானாவில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்றுடன் பிரச்சாரமானது ஓய்ந்தது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். ஆந்திர மாநிலத்தில் உள்ள 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 25 மக்களவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வரும் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட பரப்புரை தற்பொழுது 6 மணியுடன் நிறைவு பெற்றுள்ள நிலையில் ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி, ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் போட்டியிடக்கூடிய பிட்டாபுரத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வங்கா கீதாவை ஆதரித்து இறுதிக்கட்ட பரப்புரையை மேற்கொண்டார். இதே போன்று தெலுங்கு தேச கட்சியின் சார்பில் சந்திரபாபு நாயுடு சித்தூரில் தெலுங்கு தேச கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். பவன் கல்யாண் காக்கிநாடாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் ஆந்திராவில் ஒட்டுமொத்தமாக இறுதிக்கட்ட பிரச்சாரமான நிறைவடைந்தது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராகுல் காந்தி கடப்பா தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஷர்மிளாவை ஆதரித்து இன்று காலை தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். இதே போன்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஜே.பி. நட்டா திருப்பதியில் ரோட் ஷோ மேற்கொண்டார். ஆந்திர மாநிலத்தில் உள்ள மொத்த இந்த தேர்தலில் தெலுங்கு தேச கட்சியின் சார்பில் 144 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 17 மக்களவை தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். இதே போன்று பாஜக சார்பில் 10 சட்டப்பேரவை தொகுதிகளும் 6 மக்களவை தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். பவன் கல்யாண் கட்சியின் ஜனசேனா கட்சி சார்பில் 21 எம்எல்ஏ தொகுதிகளுக்கும் 2 எம்பி தொகுதிகளுக்கு போட்டியிடுகிறார்கள். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஒட்டுமொத்தமாக அவர்கள் தனித்து போட்டியிடுகின்றனர். இந்த 25 எம்பி தொகுதிகளுக்கு 454 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதே போன்று 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 2387 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த ஒட்டுமொத்த வேட்பாளர்கள் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது குறித்து வரும் 13ஆம் தேதி வாக்களிப்பதற்காக 4,13,33,702 வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.